எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். இன்னும் சற்று விரைவாக நடந்தால் இன்றைய அருந்தலாம். கபிலர் நீண்ட நேரம் கழித்து வலி மறந்து சிரித்தார். கல்லை சொல்லி இழுக்கிறான் என தெரிந்தது. ஏன் நேரம் கழித்து போனால் கல் தீர்ந்து விடுமா? இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கல் மதப்பேறி திரண்டிருக்கும் போது அருந்த வேண்டும். அப்போதுதான் கீழ் நாக்கில் இருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிறங்க செய்யும். நேரம் தவறினால் அந்த ஆட்டம் தவறும். உன் பேச்சே கல்லூரி கிடக்கிறதே. நான் சிறுவன், நீங்கள் பாறையோடு அமர்ந்து கல்லருந்த வேண்டும். மஞ்சள் கொடியில் இருந்து இறங்கும் சாற்றை துளித்துளியாக இறக்கி சுண்ணத்தின் அளவை கூட்டி குறைத்து கல்லுக்குள் இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவான் பாரி. அவனோடு அமர்ந்து கல்லருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள். கபிலர் வாஞ்சையோடு அவனை பார்த்தார். கல்லையும் மிஞ்சிய இடத்தில் பாரியை வைத்திருக்கிறானே என யோசிக்கையில் நீலன் தொடர்ந்தான். பெருங்குடி பாணன் ஒருவன் பாரியை பனையன் மகனே என வர்ணித்து பாடியுள்ள பாடலை கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. முழு நிலா நாளில் அந்த அரிய காட்சியை காண வேண்டுமே. ஆதிமலை அடிவாரம் ஊர் மன்றலில் எல்லோரும் திரண்டிருக்க பேரியால் மீட்டி பறை முழங்கி பனையன் மகனே பனையன் மகனே என பாடலை தொடங்கினான். பரம்பு நாடே எழுந்து ஆடும். சொல்லும் போதே துள்ளி குதித்தான் நீலன். தனி ஒரு வீரன் நாட்டை ஆளும் தலைவனை இவ்வளவு நேசிப்பதா? பிற நாட்டில் அரசனுக்கும் அரசு தொழில் செய்யும் வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையே இல்லாமல் போன அன்புமயமான ஒரு அடிச்சரடு பரம்பு நாட்டில் இருப்பதை பார்த்தார் கபிலர். இதுதான் குலவழியில் நடக்கும் ஆட்சிக்கும் பிற ஆட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என நினைத்தபடி கபிலர் கேட்டார். உனக்கு பாட தெரியுமா? பரம்பை பற்றியும் பாரியை பற்றியும் இன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன். அது மட்டுமல்ல, எங்கள் குலப்பாடலும் எனக்கு தெரியும். உனது குலப்பாடல் இருக்கட்டும், பாரியின் குலப்பாடல் உனக்கு தெரியுமா? தெரியும். மாவீரன் எவ்வியிடம் இருந்து அது ஆரம்பிக்கிறது, அதை பாடுவாயா? நான் பாணனும் அல்ல, பாரியின் குலத்தவனும் அல்ல. எனவே நான் அதை பாடுவது முறையும் அல்ல. இவ்வளவு நேரம் பேசி வந்த நீலனிடம் இருந்து முதன் முறையாக ஒரு தகவல் கபிலருக்கு கிடைத்தது. பரம்பு மலையில் பாரியின் குலமக்கள் மட்டுமல்ல, வேறு குலத்தவரும் இருக்கிறார்கள் என்று. குலத்தலைவன் ஆளும் நாட்டில் வேறு குலத்தவர்கள் இருப்பது இல்லை. அப்படியே இருந்தாலும் மரத்துக்குள் நெருப்பு மறைந்திருப்பதைப் போல ஆழ்வோருக்கான ஆபத்து அதற்குள் மறைந்திருக்கும். யோசித்தபடி வந்து கொண்டிருந்த கபிலரின் நடை சற்றே பின்தங்கியது. விரைந்து வாருங்கள் என்றான் நீலன். இந்த தற்பை புற்களின் சுனை மேலெல்லாம் அறுக்கிறது, அதுதான் என்று சமாளிக்க ஒரு காரணத்தை சொன்னார். இந்த புற்களுக்கு என்ன பெயர் சொன்னீர்கள்? தற்பை புற்கள். சேரன் வேள்வி நடத்திய போது அந்தணர்கள் இது போன்ற தற்பை புல் கொண்டுதான் சடங்குகளை செய்தார்கள். நாங்கள் இதை நாக்கறுத்தான் புல் என சொல்வோம். அப்படியா? இது யாருடைய நாக்கை அறுத்ததே? ஏன் இந்த பெயர்? அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு. கல்லின் சுவையை விட களிப்பூட்டக்கூடியது அல்லவா காதலின் சுவை? அதுவும் முருகனின் காதல் கதையை காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே. சொல் என்றார் ஆர்வத்துடன். எனது காதலியை பார்க்க ஒரு குன்று தாண்டி போவதையே இவ்வளவு தொலைவா என கேட்டவராயிற்றே. முருகனின் கதையை கேட்டால் இங்கேயே மயக்கமடைந்து விடுவீர்கள். ஏற்கனவே எனக்கு சற்று மயக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் காதலின் ஆற்றலே மயக்கம் நீங்காமல் வைத்திருப்பது தானே. முருகனாவது பரவாயில்லை, 6 குன்றுகள் தாண்டி போனான். ஆனால் வள்ளியோ அவனை பார்க்க 11 குன்றுகள் தாண்டி வந்தாள். என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா? அவளின் ஆற்றல் சற்றே அதிகம். குறிஞ்சி நில தலைவன் முருகனை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவன் முற்றிலும் புதியதோர் இடத்திலிருந்து கதையை தொடங்குகிறானே என்று கபிலர் ஆச்சரியப்பட்ட கணத்திலிருந்து அவன் கதையை தொடங்கினான். இந்த காரமலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்து குளம் தொடங்கியதொரு காலம். இந்த காலத்தில் பயிர்கள் விளைய வைத்து திணையை அறுத்தும் கிழங்குகளை பிடுங்கியும் கொண்டு வந்து சேர்ப்பதும் இவ்வளவு கடினமாக இருக்கின்றன. அப்போது எப்படி இருந்திருக்கும்? காவலுக்கு போய் பறவைகளிடம் இருந்தும் விலங்குகளிடம் இருந்தும் காப்பாற்றி கொண்டு வருவது பெரும்பாடு. விளைச்சல் காலம் தொடங்கிவிட்டால் முருகனும் எவ்வியும் திணைப்புலம் காக்கப் போவார்கள். வயதிலே இளையவனான எவ்விதான் முருகனுடன் எந்நேரமும் இருக்கும் தோழன்.
கீழ்மலையின் விளைச்சலை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களின் வேலை. அந்த ஆண்டு பயிர்கள் மிகவும் செழித்து வளர்ந்திருக்கின்றன. பயிர்கள் முற்ற தொடங்கும் போதுதான் வேலையின் கடினம் தெரிய ஆரம்பிக்கும். மானும் மிலாவும் கிளியும் குருவிகளும் இன்னும் பிற உயிரினங்கள் எல்லாம் பயிர்களை மேய பகலிலே வரும். யானைகளும் பன்றிகளும் இரவு வரும். இவற்றிடம் இருந்து விளைச்சலை காக்க வேண்டும். வயலுக்கு நடுவே புன்னை மரத்தின் பரண் அமைத்து தட்டை, தழல், கவன் என பல கருவிகளை வைத்து விதவிதமாக ஓசை எழுப்பி விளைச்சலை பாதுகாத்தனர். இரவு பகலாக கண் விழிப்போடு இருக்க வேண்டும். காட்டிலே கிடைக்கும் தேனையும் கிழங்கையும் தின்று கொண்டு பல நாட்கள் இருவரும் பரணிலே தங்கியிருந்தனர். ஒரு நாள் காலை காட்டுப்பன்றி கூட்டம் ஒன்று உள் நுழைந்து விட்டது. காட்டுப்பன்றி பயிர்களை அழிப்பதில் மிக வேகமாக செயல்படக்கூடியது. மிக வலுவான பற்களை உடையது. அது புலியுடனும் போர் புரியும் வல்லமை உடையது. பரணில் இருந்து இறங்கி வந்து இருவரும் விரட்டி இருக்கின்றனர். அது ஓடுவது போல் சிறிது தூரம் ஓடி புதரில் மறைந்து கொண்டு இவர்கள் மீண்டும் பரண் ஏறியதும் விளைச்சலை தின்ன உள்ளே நுழைத்துவிடும். மறுபடியும் விரட்டி இருக்கின்றனர். இப்படியே பல முறை நடந்திருக்கிறது. அந்த பன்றி கூட்டம் போவதாக இல்லை. எவ்வி, நீ பரணிலேயே காவலுக்கு நின்று கொள். நான் இந்த பன்றி கூட்டத்தை காரமலைக்கு அப்பால் விரட்டிவிட்டு வருகிறேன் என வில்லோடு புறப்பட்டு போனான் முருகன். யானை கூட்டத்தை கூட எளிதில் விரட்டி விடலாம். ஆனால் பன்றி கூட்டத்தை விரட்டி செல்வது எளிது அல்ல. புதருக்குள் ஒளிந்து கொள்ளும். திசை மாற்றி நம்மை ஏமாற்றும். எளிதில் ஓடாது. தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அதை நகர்த்த முடியாது. முருகன் அதை நகர்த்த பெரும்பாடுபட்டான். அவனுடைய தோல் உரையில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன. முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன். அவன் அம்பு எறியும் எந்த இலக்கும் தப்பாது. ஆனால் அன்று அவனுடைய எந்த வித்தையும் பலனளிக்கவில்லை. பன்றி கூட்டத்தை கண்டால் புலியே பின்வாங்கும். ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும்? எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஓர் அம்பு மட்டுமே மிஞ்சியது. அதை குறிப்பார்த்து எரிய நீண்ட நேரம் எடுத்தான். அந்த பன்றி கூட்டத்தின் தலைவன் யார் என்பதை அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான். அவை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா என தெரியாத நிலையில் உள்ளே இருந்த காதை கிழிப்பது போல ஒரு சத்தம் வந்தது. பன்றிகளின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது. மலையை கடக்கும் வரை அவை நிற்கவில்லை. அவற்றை விரட்டிவிட்டு தனது பரண் நோக்கி நடக்கத் தொடங்கினான் முருகன். கை கால்கள் எல்லாம் குச்சிகளால் கீறி ரத்தம் வழிந்தது. உச்சி பொழுது ஆகிவிட்டது. முருகனுக்கு நா வறண்டு உள் இழுத்தது. அந்த திசையில் வேங்கை முடுக்குக்கு அருகில் ஒரு அருவி இருப்பது தெரியும். நீர் அருந்த அந்த இடத்துக்கு போனான். பெரும் ஓசையுடன் அருவி கொட்டு கிடந்தது. கையில் இருந்த வில்லையும் தோல் பையையும் சிறு பாறையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி நடந்தான். நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து வந்து அவன் மீது படிந்தன. குளிர்ச்சியை உணர்ந்தபடி நீர் பருக குனிந்தான். பாறையின் பின்புறம் இருந்து சிரிப்பொலி கேட்டது. அருவியில் யாரோ குளித்து கொண்டிருப்பது போல் இருந்தது. யார் என உற்று பார்த்தான். தெரியவில்லை. சற்று அருகில் போய் பார்ப்போம் என நகர்ந்து முன்னே சென்றான். அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. கொட்டும் அறிவுக்குள் இருந்து சற்றே விலகி அவள் வெளியே வந்தாள். தான் வாழ்வில் இதுவரை பார்த்திராத பேரழகு. முருகன் இமை மூடாமல் பார்த்தான். நீர் வடியும் கூந்தலை சிலுப்பியபடி இந்த பக்கம் திரும்பினாள். இவ்வளவு நேரம் அவன் எறிந்த மொத்த அம்புகளும் கூந்தலுக்குள் இருந்து பாய்ந்து வந்து அவன் மீது எகிரின. எவ்வி எத்தனையோ முறை சொல்லி பார்த்தான். திணைக்கதிர் பறிந்து நிற்கிறது, அறுப்பு முடிந்ததும் அவளை தேடி போவோம் என்று. ஆனால் முருகனோ ஒரு நாள் கூட தாமதிக்க தயாராக இல்லை. அப்புறம் கதிரை எங்கே காப்பாற்றுவது? எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவர்கள் காவல் காத்த நிலத்துக்கு வந்து சேர்ந்தன. பறவைகள் எல்லாம் திணைக்கதிரை தின்றுவிட்டு பரண் மேல் உட்கார்ந்து ஓய்வெடுத்தன. விலங்குகள் பரணின் அடிவார நிழலில் இளைப்பாறின. பல நாட்கள் அலைந்து பச்சை மலை தொடரின் 2வது அடுக்கில் இருக்கும் வள்ளியின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர். அந்த இடத்தை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள். ஏன்? இவர்கள் கொடிக்குளம், நாமும் வேடர் குலம். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்றுக்கொள்ள வேண்டியது வள்ளி மட்டும்தான். மற்றவர்களை பற்றி ஏன் யோசிக்கிறாய்? அவளது சம்மதம் பெற வழி சொல். பேசிக்கொண்டிருந்த போது வள்ளி தன் தோழிகளோடு போவதை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இந்த மலைத்தொடரிலேயே அழகான மனிதன் நீதான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்போதுதான் தெரிந்தது என்ன அழகு என்றால் என்னவென்று. எவ்வி சொன்னபோது முருகன் மகிழ்ந்து சிரித்தான். இதுவரை இல்லாத ஒரு பேரழகாக அந்த சிரிப்பு இருந்தது. அதன் பிறகு அவளை சந்தித்து பேசி அவளின் சம்மதம் பெற நடந்த முயற்சிகள் எத்தனையோ. ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை.
இந்த காட்டில் அவள் அறியாதது எதுவும் இல்லை. எனவே எதை கொண்டும் அவளின் மனதில் தனித்த இடத்தை பெற முடியவில்லை. முருகன் என்ன முயற்சி செய்தாலும் வள்ளி ஏறெடுத்து கூட பார்ப்பதாக இல்லை. திணைப்புலம் காப்பதும், பறவைகளை கவன்கள் விட்டு விரட்டுவதும், ஆண்கள் வந்தால் தப்பையால் ஒலி எடுத்து துரத்துவதுமாக வள்ளி வழக்கம் போல தனது வேலைகளையே பார்த்து கொண்டிருந்தாள். முருகனுக்குத்தான் வழியே பிறக்கவில்லை. ஒரு நாள் எவ்வி ஒரு யோசனை சொன்னான். அவள் திணைப்புலம் காத்து வீடு திரும்பும் வழியில் அருவி கடந்து சிறிது தூரத்தில் சரக்கொன்றை மரம் ஒன்று இருக்கிறது. அந்த இடம் அவள் போகும்போது நீ அவளின் எதிர்பட்டு நின்று பேசு. உன் காதலை சொல், அவள் ஏற்றுக்கொள்வாள். அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று முருகன் கேட்டான். அந்த இடம் முழுக்க முல்லை கொடி படர்ந்து கிடக்கிறது. அவள் மாலை நேரம்தான் வருவாள். அப்போதுதான் முல்லை மலரத் தொடங்கும். அந்த மனம் யாவரையும் மயக்கும். காற்று எங்கும் சுகந்தம் வீசும். உன் காதல் அங்கே கைகூடும் என்று சொல்லி அனுப்பினான். முருகனும் அவன் சொன்ன இடத்தில் அவளை எதிர்கொண்டு பேசினான். முதல் முறையாக அவள் அவனிடம் பேசத் தொடங்கினாள். ஆனால் அந்த பேச்சில் காதல் இருப்பது போல தெரியவில்லை. காட்டுக்குள் தப்பிப்போன ஆட்டுக்குட்டியை விசாரிப்பதைப் போலத்தான் அந்த விசாரிப்பு இருந்தது. எவ்வி இன்னொரு யோசனை சொல்ல முன்வந்த போது முருகன் தடுத்து விட்டான். காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமர்த்தியத்தால் தான் கைகூடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். வழக்கம் போல வள்ளி செல்லும் வழியில் எதிர்பட்டான். உன்னை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன், நீ என்னோடு வா என்று அழைத்தான். அவளோ திணைப்புலத்துக்கு போக வேண்டும், தோழிகள் காத்திருப்பார்கள் என்று காரணம் சொல்லி மறுத்தாள். அதிக நேரம் இல்லை, சிறிது நாளிகை வந்தால் போதும் என வலியுறுத்தினான். வள்ளியும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினான். முருகன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. கூச்சம் தவிர்த்து முருகன் பேச்சை தொடங்கினான். உன் தாய் வள்ளிக்கிழங்கு எடுக்க போன இடத்தில் இடுப்பு வலி கண்டு உன்னை ஈன்றெடுத்ததால் வள்ளி என பெயர் வைத்தார்களாமே. அது ஊரார் சொல்லும் காரணம், உண்மை காரணம் வேறு என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டாள். என்னவென்று சொல்லவில்லை. சிற்றோடையில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. கல் மேல் கால் பதித்து அதை தாவி கடைந்தனர். அந்த இடத்தில் தனியாக ஒற்றை மரம் இருந்தது. முருகன் வள்ளியை அந்த மர அடிவாரத்தில் போய் சிறிது நேரம் நிற்க சொன்னான். அவளும் மரத்தின் அருகே போனாள். முருகனோ நீரோடையின் அருகில் இருக்கும் சிறு பாறையில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தபடி இருந்தான். எதற்கு இங்கே நிற்க சொல்கிறான் என்ற யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள். மேலே பார்த்தால் மரம் முழுக்க காயும் முட்டுமாக இருந்தன. ஒரு பூ கூட இல்லை. இது என்ன மரம், இதுவரை பார்த்ததில்லையே என யோசித்தாள். மரத்தின் மீது கைவத்து பட்டையை சிறிது உரித்து நுகர்ந்து பார்த்தாள். என்ன மனம் என்பதை அவளால் அனுமானிக்க முடியவில்லை. நின்றது போதுமா என்று கேட்டாள். முருகனோ இன்னும் சிறிது தூரம் என்றான். மரைப்பட்டைகளினூடே எறும்பின் வரிசை ஒன்று போய்க் கொண்டிருந்தது. அதை உற்று பார்த்தபடி விரல்களால் பட்டைகளை மெல்ல வருடினாள். அவளுக்கு ஏதோ ஓர் உள்ளுணர்வு தோன்றியது. என்னவென்று தெரியவில்லை. புறப்படலாம் என்றான் முருகன். அவளும் புறப்பட்டாள். நடந்து வரும்போது அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள். ஆனால் முருகனிடம் எதுவும் கேட்கவில்லை. இவளை எதிர்பார்த்து தோழிகள் காத்திருந்தனர். வந்ததும் சற்றே கோபித்து கொண்டனர். மறுநாள் பொழுது விடியவும் முருகன் புறப்பட்டான். எங்கே என்று எவ்வி கேட்டான். நேற்று வள்ளியை அழைத்து சென்ற இடத்துக்கு என்றான். மீண்டும் அதே இடத்துக்கா? ஆம், காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவன் புதிய பரன் ஒன்று அமைத்து வை, நான் திரும்பி வரும்போது வள்ளியும் உடன் வருவாள் என்று சொல்லி சென்றான். எவ்வி ஆச்சரியத்தோடு பார்த்தான். முருகன் வழக்கத்தை விட உற்சாகத்தோடு சென்றான். நேற்று சந்தித்த இடத்திலேயே வள்ளியை சந்தித்தான். சிறிது நேரம் என்னுடன் வா என்று அழைத்தான். அவள் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி மறுத்தாள். முருகன் மீண்டும் அழைத்தான். வள்ளியோ மரங்களில் எறும்புறுவது ஒன்றும் அதிசயமில்லை என்று சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினாள். இந்த ஒரு முறை மட்டும் வா, இனி நான் உன்னை அழைக்க மாட்டேன் என்றான் முருகன். அந்த குரலை மறுக்க முடியவில்லை. சரி, இந்த முறை மட்டும் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள். இருவரும் நேற்று சென்ற வழியில் நடந்தனர். வள்ளி கேட்டால், முருகு என்று ஏன் உனக்கு பெயர் வைத்தார்கள்? நான் மிக அழகாக இருந்ததால் இந்த பெயர் வைத்ததாக எனது தாய் சொன்னாள். பதிலை சொல்கையில் முருகனின் முகம் எல்லாம் வெட்கம் பூரித்தது. எங்கள் ஊரில் 8 வகை கல் உண்டு. அதில் ஒரு வகை கல்லுக்கு முருகு என்று பெயர் என்றாள் வள்ளி. கல்லுக்கு எதற்கு இந்த பெயர் வைத்தார்கள் என்று கேட்டான் முருகன். தெரியவில்லை, மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்றாள் வள்ளி. முருகன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் தலை குனிந்திருந்தாள். ஆனாலும் அவளது முகத்தில் படர்ந்த வெட்கத்தை மறைக்க முடியவில்லை. பேசியபடியே அந்த நீரோடை அருகில் வந்தார்கள். முருகன் வழக்கம் போல அந்த இடத்தில் இருந்து சிறு பாறையின் மீது ஏறி அமர்ந்தான். வள்ளி மரத்துக்கு அருகே போக ஓடையை தாண்டி குதித்து தலை தூக்கி பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றாள்.
அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. உறைந்து போனவளாக கண்ணிமை கொட்டாமல் பார்த்தாள். எதிரில் இருந்த அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கின. மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்தில் முயல் காதை போல நீண்டு விரிந்த மலர்கள் மரமே நிரம்பி வழியும் பூக்குடையாக நின்று ஆடியது. ஒரு சிற்றலை கூட தெரியவில்லை. மலரின் மனம் காற்று எங்கும் பரவ அந்த வெளியே மனத்து கிடந்தது. நம்பவே முடியாத அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பார்த்தாள். நேற்று ஒரு பூ கூட இல்லாத மரத்தில் இன்று மரம் எங்கும் பூக்கள் பூத்து குலுங்குகின்றனவே, எப்படி? முருகன் சொன்னான், பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது. நேற்று நீ இதை தொட்டு தழுவினாய். உன் மூச்சு காற்றை அதன் பட்டைகளும் கணுக்களும் நுகர்ந்தன. இதன் அத்தனை மொட்டுகளுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்தோடியது. பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அது பூ பெய்துள்ளது. இதன் பெயர் ஏழிலை பாலை. இந்த வனத்தில் இருக்கும் 10 பேரதிசயங்களில் இதுவும் ஒன்று. அந்த மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா? வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது. ஓடி சென்று அந்த மரத்தை கட்டி தழுவினாள். பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இறுக தழுவினாள். கண்களில் நீர் வழிந்தது. அவளது மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தன. மெய் மறந்து கண்கள் செருகினாள். மரம் குலுங்கி பூக்களை உதிர்த்தது. அவளது அணைப்புக்குள் இப்போது முருகன் இருந்தான். அவளது கரங்கள் இணைந்து முருகன் கழுத்தை இருக்கின. அவளது கீழ் உதடு நடுங்கியது. அதன் விளிம்பில் இருந்த சிறு மச்சத்திலிருந்து முருகனின் பார்வை நகரவே இல்லை. இருவரது மூச்சுக்காற்றும் மோதி திரும்பின. காதல் அனல் அடிக்க ஏழிலை பாளையும் சூடேறியது. பூக்கள் சொரிந்து அவர்களது உடல்களை மூடின. ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன. பாரி 4. பரநமைக்கு காலையில் இருந்தே இடம் தேடிக் கொண்டிருந்தான் எவ்வி. அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்றே முருகன் அழைத்த இடத்துக்கு வள்ளி தன் தோழிகளுக்கு தெரிவிக்காமல் சென்றிருக்கிறாள். ஒருமுறை முருகனின் பின்னால் சென்றால் பிறகு காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கு சிறந்த உதாரணமே நான் தான் என்று நினைத்துக் கொள்வான். இன்று வள்ளியுடன் தான் முருகன் வருவான். ஆனால் மீண்டும் அதே மரத்தை பார்க்க ஏன் அழைத்து போனான் என்பதுதான் விளங்கவில்லை என யோசித்தபடியே பரநமைக்கு ஏதுவான இடம் தேடிக்கொண்டே இருந்தான். பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் திசையில் இருந்த முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது. இப்படி ஓர் இடத்தில் தனித்த வேங்கை மரத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். எவ்வி அதன் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான். மேற்கொப்பில் நின்று 4 புறமும் பார்த்தான். மொத்த இலையும் அந்த வேங்கை மரத்துக்கு கீழ் பணிந்து இருந்தது. காற்று எல்லா திசைகளிலும் இருந்தும் சுழன்று வந்தது. தனது வேகத்துக்கு ஏற்ப வேங்கை மரத்தை விரல்களால் கோதி இசை கூட்டி சென்றது காற்று. இன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு. குறிஞ்சி நிலத்தின் பேரழகே இந்த நாளுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான். கைக்கு எட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க, கால்களுக்கு அடியில் காடு மிதக்க, காமம் பெருத்து காதல் தலைக்க இதுவே ஏற்ற இடம் என எண்ணியபடி கீழிறங்கினான். அன்று பகல் முழுவதும் காட்டின் ஒவ்வொரு திசைக்கும் ஓடினான். செவ்வருவிக்கு பக்கத்தில் விளைந்த சந்தன மரம் ஒன்று இருப்பது அவனுக்கு தெரியும். நண்பகல் கடந்த போது சந்தன மர கிளைகளோடு வேங்கை மர அடிவாரம் வந்தடைந்தான். வரும்போதே சிலா கொடியை அறுத்து வந்திருந்தான். வேங்கை மரத்தின் உச்சியில் நார்கிளைகளுக்கு நடுவில் சந்தன மர கட்டைகளை குறுக்கிட்டு அடுக்கி சிலா கொடியால் இறுக கட்டினான். கொடிகளிலே மிக உறுதியானது சிலா கொடி. இவ்வளவு உயரத்தில் பரனை உளைய விடாமல் இறுக பிடித்திருக்கும் ஆற்றல் அதற்குத்தான் உண்டு. அதன் இன்னொரு சிறந்த குணம், கொடியை அறுத்த 3 நாட்கள் வரை அதன் சாறு கசிந்து வெளிவந்தபடியே இருக்கும். அதில் இருந்து வரும் நறுமணத்துக்கு ஈடே கிடையாது. சந்தன மர வாசத்தில் சிலா கொடியின் நறுமணத்தோடு வேங்கை மர உச்சியில் திரும்பும் திசையெல்லாம் பச்சை மலக்காற்றை அள்ளி அணைத்து எம் குறிஞ்சி தலைவனும் தலைவியும் நடத்தும் ஆதிக்கூத்து எம் குலத்தை பெருக்கி காதலை தலைக்க செய்யும். பெருமிதத்தோடு வேலையை முடித்த எவ்வி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு வந்தபோது மாலை மயங்கி கருக்க தொடங்கியது. அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு முருகன் வந்தான். காதலிக்க தொடங்கியதும் கைகூடும் ஒரு அழகு இருக்கிறதே. மனிதர்களை கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான். முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசை நோக்கி கையை காட்டினான் எவ்வி. தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன். நிலவிலை பரநமைத்து விட்டானா என்பது போல இருந்தது அவன் பார்வை. நான் அதை நோக்கி படி அமைத்திருக்கிறேன், அங்கு போவது உன் வேலை என பதிலளிப்பது போன்று இருந்தது எவ்வியின் பார்வை. முருகனும் வள்ளியும் பின்தொடர தீப்பந்தம் ஏந்தியபடி முன் நடந்தான் எவ்வி. தனக்கு பின்னால் இருளுக்குள் தான் எவ்வளவு விளையாட்டு!
சின்ன சின்ன சிரிப்புகளுக்கு என்ன அர்த்தம்? இது பதிலா கேள்வியா? இவ்வளவு மெதுவாக பேச முடியுமா? பின்தொடரும் ஓசையை கேட்காமல் இருக்கிறதே. அவன் வள்ளியை அழைத்து வருகிறானா அல்லது சுமந்து வருகிறானா? திரும்பி பார்த்தால் அவர்களின் நெருக்கம் குலைந்துவிடும். வேண்டாம் என யோசித்தபடியே வேங்கை மர அடிவாரம் வந்தான் எவ்வி. பந்தம் ஒளி அந்த இடம் படரும் போதுதான் தெரிந்தது முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அங்கு வந்து அமர்ந்து இருந்தது. எவ்வி அதிர்ந்து போனான். என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன். மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது, காதல் தான் மனிதரை அழைத்து வரும். எவ்வியிடம் பேச வார்த்தைகள் இல்லை. வணங்கி விடைபெற்றான். அப்போது எவ்வியின் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன். எம் காதலின் பரிசு என்றாள் வள்ளி. அவர்கள் மர ஏணியில் ஏறி சென்று பரனில் அமர்ந்தனர். எங்கும் சூழ்ந்திருந்த இருளுக்குள் இருந்து காற்று இசையை சுரந்தது. அசையும் இலைகளுக்கு இடையில் விண்மீன்கள் கண் சுமிட்டின. இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் களைவது எப்படி என்று கேட்டபடி வள்ளி நாணினாள். முருகன் சொன்னான், வெட்கம் களைகையில் இவற்றை பார்க்க கண்கள் ஏது நமக்கு? சுடர் அணைவது போல பேச்சு குரல் மெல்ல அணைந்தது. வேங்கை மரம் தனது கிளைகளை அசைக்க தொடங்கியது. சந்தன வாசத்துக்குள் சிலா கொடியின் நறுமணம் இறங்கிய போது காற்று எங்கும் சுகந்தம் பரவி மேல் எழுந்தது. மரத்தின் கொப்பொன்றில் இருந்த ஆண் பள்ளி குரல் எழுப்பி தனது துணையை அழைத்தது. ஓசை கேட்ட திசை நோக்கி முருகன் திரும்பிய போது அவன் கன்னம் தடுத்து வள்ளி சொன்னால், அடுத்தவர் காதல் காண்பது பிழை. முதலில் அதனிடம் சொல் என்றான் முருகன். சிதறித் தெரித்த வள்ளியின் சிரிப்பொலியை காடு எங்கும் அள்ளி கொண்டு போனது காற்று. எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான். முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிலை சொன்னான். இதுவரை அடையாத ஒரு மகிழ்வை இப்போது அடைந்திருப்பதாக அவனது மனம் துள்ளி குதித்தது. முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான். அது ஒரு பூண்டு போல் இருந்தது. இதை என்ன செய்வது என யோசித்தபடி பூண்டை தட்டி பக்கத்தில் நீர் நிறைந்த பைங்குடத்தில் போட்டான். நீருக்குள் இருந்து குமிழ்கள் இடைவிடாது வந்தன. அந்த நீர் பழச்சாறு போல மாறிக்கொண்டிருந்தது. அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான். அதன் சுவைக்கு ஈடு சொல்ல வார்த்தைகளே இல்லை. மனிதர்கள் யாரும் இதுவரை இப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்க மாட்டார்கள். குடத்தில் இருந்த மொத்தத்தையும் குடித்து முடித்தான். குடத்தின் கீழ் பூண்டு அப்படியே இருந்தது. மீண்டும் குடம் நிறைய தண்ணீரை ஊற்றினான். நீர் பழச்சாறாக உருமாறியது. மீண்டும் அதை குடிக்க துணிந்த போது காட்டின் கீழ்ப்புறம் இருந்து பெரும் ஓசை கேட்டது. குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தான். கையில் தீப்பந்தங்களோடு மனித கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென் திசை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். யார் இவர்கள்? இந்த நள்ளிரவில் பந்தம் ஏந்தி எங்கே சென்று கொண்டிருக்கின்றனர் என ஊரில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது. முதுகிழவன் சொன்னான், நாம் கீழே இறங்கி போய் அவர்கள் யார், எங்கே போகின்றனர் என என்ன இடம் நேர்ந்தது என்று கேட்போம் என்றார். நம்மீது தாக்குதல் தொடுத்து விட்டால்? இது நம் இடம், நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. சரி என்று சிலர் மட்டும் புறப்பட்டு சென்றனர். மற்றவர்கள் குடிலை காத்தபடி மேலேயே நின்றனர். முதுகிழவனும் எவ்வியும் முன்னால் நடக்க இளைஞர் சிலர் பின்தொடர்ந்தனர். மலை சரிவில் வேகமாக இறங்கினர். எங்கிருந்தோ வந்த பலத்த காற்று அவர் மீது மோதி சென்றது. எவ்விக்கு பரனை நோக்கி நினைவு சென்றது. இந்த காற்றுக்கு பரன் தாங்குமா என மனதுக்குள் சின்னதாக அச்சம் உருவானது. அவன் தென் திசை உச்சியை அண்ணாந்து பார்த்தான். மறுகணமே அடுத்த சந்தேகம் உருக்கொண்டது. ஒருவேளை வேங்கை மரம் முந்தி தள்ளியதால் இருந்துதான் இந்த காற்றே உருவாகி இருக்குமா? பெருங்கடல் நடுவே மிதக்கும் சிறு தெப்பம் போல் உச்சிக்காட்டின் உள்ளங்கையில் ஆடிக்கொண்டிருந்தது பரன். வெகு தூரத்தில் பெண் யானையின் பிளிரல் கேட்டது. யானைகள் முயங்கி கூடுகின்றன. நிலவை பார்த்தபடி இருந்த வள்ளி சொன்னால், இன்னும் சிறிது நேரத்தில் இரவு பூக்கள் மலரத் தொடங்கும். எப்படி சொல்கிறாய்? மெல்லியதாக கேட்டது முருகனின் குரல். பூவின் மேலுதல் விலகத் தொடங்கி 3ஆம் நாளிகை முடியப் போகிறது. நாம் பரநேர தொடங்கும் போதே வா. இல்லை, நீங்கள் ஆண் பள்ளியின் அழைப்பை கேட்டு திரும்பிய போது. நீ எந்த மலரை சொல்கிறாய்? மலர்களில் ஏது வேறுபாடு? எல்லா மலர்களும் ஒரே இனம்தான், பெண் இனம். இரவு மலர்கள் மலரத் தொடங்கின. திசை எங்கும் புதிய நறுமணம் படர்ந்தது. மூங்கில் அடர்ந்த கீழ் திசையில் இருந்து குழலிசையை காற்று அள்ளி வந்தபோது அதனுடன் காதலின் உயிரோசையும் இணைந்தது. வேங்கை மரம் நிலை கொள்ளாமல் ஆடியது. தீப்பந்தம் ஏந்தி கடுங்குரலோடு சென்று கொண்டிருந்தவர்களை வேடர் குல முதுகிழவன் மறித்து கேட்டான். எங்கே போகிறீர்கள்? முதுகிழவனின் கேள்விக்கு பெருங்குரலில் பதில் சொன்னான் ஒருவன். நாங்கள் கொடி குலத்தை சேர்ந்தவர்கள். பச்சை மலையின் ஈரடுக்கின் கீழ் இருக்கிறோம்.
எங்களின் குலமகள் வள்ளியை காணவில்லை. நேற்று காலை குடில் விலகி திணைப்புணம் காக்க சென்றாள். ஆனால் அவள் பரனுக்கு போகவில்லை. எங்கே போனாள் என அவள் தோழிகளுக்கும் தெரியவில்லை. அவர்களாக தேடி பார்த்துவிட்டு மாலையில் தான் எங்களிடம் வந்து சொன்னார்கள். அப்போது முதல் நாங்கள் தேடி வருகிறோம், எங்கேயும் காணவில்லை. கீழ்த்திசைக்கு ஒரு குழு சென்றுள்ளது. நாங்கள் யானை பள்ளம் நோக்கி போகிறோம் என்றான். எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது. இவர்களை அந்த பக்கம் போகவிடக்கூடாது என யோசிக்கையில் முதுகிழவன், இந்த பெருங்காட்டில் நீங்கள் மட்டும் எப்படி தேடுவீர்கள்? நாங்களும் உடன் வருகிறோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோம் என்றார். ஆபத்து பேராபத்தாக மாறியதை எவ்வி உணர்ந்தான். என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் முதுகிழவன், ஏன் நிற்கிறீர்கள், புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடக்கத் தொடங்கினார். சற்று நில்லுங்கள், நான் மற்றவர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொன்ன எவ்வி அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் குடிலை நோக்கி விரைந்து ஓடினான். சரி, இன்னும் கூடுதல் ஆட்களோடு சென்று தேடுவது நல்லதுதான் என யோசித்த அவர்கள் அவன் வரும் வரை பொறுத்திருக்க முடிவு செய்தனர். கொடிக்குளத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார், இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.